ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்தின் முதல் பகுதியில், மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், முட்டாள்தனமான மனதை உடைய மனிதனுடைய காரியங்கள் எப்படியா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அவன் பார்வைக்கு அவன் செய்கிற காரியம்லாம் ரொம்ப சரியாக தான் காணப்படும். இப்படிப்பட்ட மனப்பான்மையுடைய பல பேரை நாம் பார்க்கிறோம் அல்லவா? தாங்க சொல்கிறது தான் சரி, தாங்க எடுக்கிற முடிவு தான் சரி என்று சொல்லி எல்லாவற்றிலும் சரி சரி என்று சொல்லி மற்றவர்கள் கொடுக்கிற அருமையான ஆலோசனைகளுக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் யாராக இருக்கிறார்கள்? மதியினர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் மதியினனுக்கு தான் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரி போலத்தான் அவனுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கும். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீ செய்த பல காரியங்கள் மிக சரியாய் துல்லியமாய் முடிந்திருக்கலாம். அதனால் நீ எடுக்கிற எல்லா முடிவுகளும் சரிதான் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்காதே. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது நிச்சயமாக அது சரியாக தான் இருக்கும், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, இப்படி சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மதியினத்துக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆலோசனைகளுக்கு செவி கொடுங்கள், நல்ல ஆலோசனைகளுக்கு செவி கொடுங்கள். மிக முக்கியமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளுக்கு உங்கள் செவிகளும் மனதும் திறந்திருக்கட்டும். ஏனென்றால் நீங்கள் இன்னும் அதிகமாய் ஞானத்தில் வளர்ந்து வருவதற்கும் இன்னும் அதிகமாய் சிறப்பாய் செயல்படுவதற்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மிக உறுதுணையாய் நிற்க ஆரம்பிக்கும். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, நான் என்ற அகந்தையில் நீ கடந்து போய் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உனக்குள் மதியினம் தலைவிரித்து ஆட ஆரம்பிக்கும். மாறாக தாழ்மையை தரித்து கொண்டு ஞானத்துக்கு பிறப்பிடமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பற்றி பிடித்து கொள்வாய் என்று சொன்னால் நீ நல்ல முறையில், சிறந்த முறையில் நல்ல தீர்மானங்களை எடுக்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையின் மூலமாய் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எப்பொழுதுமே நான் செய்தது தான் சரி என்று சொல்லி சாதிக்கிறதை நிறுத்திவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து உங்களையே ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு உணர்த்தி காட்ட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.